தஞ்சை அருகேயுள்ள கிராமம் கருமலை. அந்த கிராமத்தில் ஒரு பழைய வீடு இருந்தது. பல ஆண்டுகளாக அந்த வீட்டில் யாரும் குடியிருக்கவில்லை. காரணம், அந்த வீட்டில் இரவு நேரங்களில் நடக்கும் விசித்திரமான நிகழ்வுகள். எந்த ஒரு காற்றும் இல்லாத நேரத்தில் மரங்கள் அசைந்து கொண்டே இருப்பது. யாரும் இருக்காத அரண்மனைத்திற்குள் அடிகள் விழுவது போல கேட்பது. சில நேரங்களில் வெளிச்சம் மினுமினுக்கும், ஆனால் அருகில் மின்சாரம் கூட இல்லை. நள்ளிரவில் ஒரு குழந்தையின் சிரிப்பு கேட்டதாக பலர் கூறியிருக்கிறார்கள். ஒரு நாள் சில நண்பர்கள் சாகசத்திற்காக அங்கு செல்ல முடிவு செய்தனர். அவர்கள் இரவு 12 மணிக்கு கதவை திறந்தபோது வீட்டுக்குள் நெருப்பு எரிந்தது போல ஒளி தெரிந்தது. ஆனால் உள்ளே செல்லும் போது எதுவுமில்லை. மற்றொரு இரவு அருகே இருந்த காவலர் வீட்டில் தனியாக இருந்தவர் கதவை தட்டும் சத்தம் கேட்டதால் வெளியே வந்து பார்த்தார். அங்கே யாரும் இல்லை. ஆனால் தரையில் வேரால் பிடிக்கப்பட்ட பழைய காலனி ஒன்று கிடந்தது. ஒருவரும் அதை சொந்தமாக வாங்க துணியவில்லை. ஆனால் ஆனந்த் என்பவன் பேயும் இல்லை பயமும் இல்லை என்று சொல்லிக்கொண்டு அங்கு குடியிருக்கும் முடிவெடுத்தான். கிராமத்து முதியவர்கள் எச்சரித்தாலும் அவன் பக்கவாதம் சொல்லிக்கொண்டே வீட்டுக்குள் நுழைந்தான். முதல் இரவு அமைதியாகவே இருந்தது. ஆனந்த் தன் பழக்கப்படி லேப்டாப்பில் வேலை பார்த்துவிட்டு உறங்கச் சென்றான். திடீரென அறையின் உள்ளே ஓர் ஒலி கேட்டது. உடனே விழித்து கொண்டான். ஆனால் வெளியே பார்த்தால் எதுவும் இல்லை. சற்று பிறகு கதவை சீறிய சத்தம் கேட்டது. ஆனந்த் மெதுவாக எழுந்து கதவை திறக்க வெளியே யாரும் இல்லை. ஆனால் தரையில் ஈரமடைந்த கைரேகைகள். அவன் இதை மறந்து படுக்க சென்றபோது ஒரு குளிர்ச்சியான காற்று அறையை ஆடைய போல கடந்தது. நீயே என் இறப்புக்கு காரணம். திடீரென அந்த குரல். அவன் அலறிக்கொண்டு எழுந்தான். அடுத்த நாள் கிராமத்து முதியவர்களிடம் விசாரணை செய்தான். அவர்கள் சொல்லியது, 10 வருடங்களுக்கு முன்பு ஒரு இளம் பெண் இந்த வீட்டில் இறந்தாள். அவளது மரணம் ஒரு விபத்தா அல்லது கொலையா என்பது தெரியவில்லை. ஆனால் அந்த இரவு முழுவதும் அவள் உயிர் கொடுத்த இடத்தில் ஒலி கேட்கும். ஆனந்துக்கு திடுக்கிட்டது. ஏனெனில் அவன் அறிந்த ஒரு ரகசியம் இருந்தது. 10 வருடங்களுக்கு முன்பு அவன் ஒரு மோசடியான பணி செய்திருந்தான். ஒரு புதையல் திருட முயன்றபோது யாரோ பார்த்துவிட்டார்கள். அந்த சாட்சியை விட்டுவைக்க முடியாது என்பதால் அவன் அந்த பெண்ணை துரத்தி அடித்தான். அப்போது அவள் தவறி விழுந்து இறந்துவிட்டாள். அதை யாரும் பார்க்கவில்லை. ஆனால் பேய் அவனை மறக்கவில்லை. இரவு 12 மணிக்கு மீண்டும் வீடு முழுவதும் பேயின் அழுகை கேட்டது. ஆனந்த் அறைக்குள் அடைந்து கதவை பூட்டிக்கொண்டான். நீ என்னை வாழ அனுமதிக்கவில்லை, ஆனால் நான் உன்னை விடுவிக்க மாட்டேன். மின்சாரம் திடீரென போய்விட்டது. முழு இருள். அதன் நடுவில் வெள்ளை உடையில் ஒரு நீல கூந்தல் பெண் தெரிந்தாள். அவள் கண்கள் ரத்தம் சொட்டும்படி சிவந்து இருந்தன. அவள் மெதுவாக ஆனந்தின் பக்கம் நடந்தாள். அவன் கதவை தள்ளி ஓட முயன்றான். ஆனால் கதவு திறக்கவில்லை. ஆனந்தின் உடம்பு வியர்வையில் தோய்ந்துவிட்டது. அவன் கதவை தள்ளி ஓட முயன்றான். ஆனால் கதவு திறக்கவில்லை. அதே நேரத்தில் அறையில் சுழற்றும் காற்று பனிக்காற்றாய் மாறியது. அவளது காலடி சத்தம் மெல்ல மழுங்கிய முறுமுறுப்பு போல உணர்ந்தது. தப்பிக்க முடியாது. அவள் மெலிதாக செவியில் சொல்லிக் கொண்டாள். ஆனந்தின் மூச்சு திடீரென கனக்கத் தொடங்கியது. அவன் கதவை தட்டி சத்தம் போட்டான். யாராவது இருக்கீங்களா? உதவி. திடீரென்று அவளது நிழல் நீளமடைந்து ஆனந்தை சுற்றி கொண்டு அடர்ந்த கருமையாக மாறியது. அது அவனை கட்டி போட்டது. அவன் அலறினான். ஆனால் அந்த ஒலி அறையில் ஓங்கி எதிரொலித்தது. அவளது கண்கள் இருண்ட குழிகளாக மாறின. நீயும் என் போன்றவராகி விடுவாய். அவள் முகம் நடுக்கத்துடன் எதிரே வந்தது. ஆனந்தின் உடலில் ஒரு ஆழ்ந்த குளிர்ச்சி பரவியது. அவனது கை கால்கள் நடுங்கின. திடீரென்று அந்த நிழல் அவனது உள்ளே ஊடுருவியது. அவன் துடித்தான், அலறினான். ஆனால் அவனது குரல் சத்தமில்லாமல் போய்விட்டது. உடம்பு உறைந்தது. கண்கள் வெட்டி பிதுங்கின. ஓர் இறுதிச் சிலிர்ப்புடன் ஆனந்தின் உடல் தரையில் விழுந்து உயிரற்றது. அவள் மெதுவாக அவனை பார்த்து ஒரு கிழிந்த சிரிப்புடன் மறைந்தாள். அறை மௌனமாயிற்று. அடுத்த நாள் காலை கிராமத்தினர் அந்த வீட்டுக்கு வந்தபோது ஆனந்த் தரையில் இறந்திருந்தான். அவனது கண்கள் இறப்பதற்கு முன் மிகுந்த பயம் கண்டது போல் இருந்தன. இப்போது அந்த வீட்டில் பேயை மட்டுமல்ல, ஆனந்தின் ஆன்மாவையும் மக்கள் பயந்து வாழத் தொடங்கினர்.